ஜெய்ஹிந்த் மக்களே, திஸ் இஸ் கார்த்திக் பிள்ளை ஃப்ரம் த கிரே. நேற்று நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழா, விகடன் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன் இணைந்து நடத்திய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் பேசிய விஷயங்கள் கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால், கட்சி ஆரம்பித்ததுமே அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து பேசின முதல் மீட்டிங்லேருந்து அவருக்கு என்ன டார்கெட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை எப்படியாச்சும் தனக்குள்ளே கூட்டணி அமைச்சிக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டாக இருக்குது அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது. இதற்கு ஆரம்பத்தை என்ன சொல்லிட்டாருனால், ஸ்டார்டிங்கில் பேசக்கூடிய முதல் மேடையில் என்ன சொல்கிறாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போட்டார். இந்த பிட்டை இவர் போகிறதுக்கு முன்னாடி விசிக என்ன பிட்டு போட்டாங்க அப்படின்னால், எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு வேணும், நாங்கள் இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி கேட்கல, நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பிட்டை அவங்க போட்டாங்க. இப்போ நேற்று மேடில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாருனால், அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு ஃபங்க்ஷனு நினைவு தினம், அதில் ஒரு புத்தக வெளியீட்டை நடத்துகிறோம். இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு திருமாவளவனால் வரக்கூட முடியலனால் இப்போ எந்த அளவு கூட்டணி கட்சிக்காரங்களுடைய ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். இதில் ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே, அதாவது விஜய் அவர்கள் தான் கூட விசிக கூட்டணி வரணும் அப்படிங்கிற எதிர்பார்த்து படுத்தே விட்டார் ஐயா அப்படின்னு நம்ம பார்க்க முடிகின்றது. ஏன்னா கூட்டணி கட்சி எதிர்பார்த்தா நீங்களுமே அதில் ஏன் வரலன்னு கேட்குறீங்கன்றத ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்குது. இதில் நம்ம அவுட்லைண்டாக பார்க்காம இன்டெப்த்தாக பார்க்கலாம் மக்களே. இந்த புக்கை வெளியிடுறது விகடனுக்கும் டிஎம்கேவுக்குமே ஒரு பெரிய டக் ஆஃப் வார் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஏனென்றால் G2 விஷயத்தை பற்றி விகடன் மேலே ஒரு வழக்கு போடப்பட்டது, எஃப்ஐஆர் போட்டாங்க. ஸோ அதிலிருந்தே விகடனுக்கும் உங்களுக்கு டிஎம்கேக்கும் ஒரு பெரிய டக் ஆஃப் வார் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே டிஎம்கே அலையன்ஸில் பார்த்தீங்கன்னா திருமாவளவனுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு டக் ஆஃப் வார் போயிட்டுருக்கு. பட் இதை திருமாவளவன் இல்லாத மாதிரி ஏன் மெயின்டைன் பண்ணுறான்றதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் 2021 இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நடந்த மிக முக்கிய சம்பவங்கள் எல்லாமே விசிகே பண்ண குழப்பங்கள் தான், விசிகே பண்ண கிரைம் தான். இந்த கிரைமால் ஸ்டாலினுடைய பேர் அதிகமாக கெட்டு போச்சு அப்படிங்கிறதையும், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுன்றதையும் பார்க்க முடிகின்றது. இதனாலேயே ஸ்டாலினுக்கு திருமாவளவன் மேலே ஒரு நல்ல மதிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போய்விட்டது. இப்போ இதை பயன்படுத்திக்கிறாங்க விகடன். எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தை கம்பைல் பண்ணது ஆதவர்ஜுனா. இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் சொல்கிறாங்க மக்களே, நம்ம விசாரித்து பார்க்கும்போது சொல்கிறார்கள், விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ளே யார் தலைவர் அப்படிங்கிறது குழப்பமாக ஏற்படுகிறது. திருமாவளவனா ஆதவர்ஜுனாவா அப்படிங்கிற குழப்பமாக இருக்குது அப்படின்னு உள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக விசிகேயில் குப்பை கட்டுறவங்க சொல்கிறாங்க. யார் தலைவரே தெரிய மாட்டேங்குது, இவரும் சொல்கிறா அவரும் சொல்கிறாரு, மாற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறார். இன்ஃபேக்ட் திருமாவளவனுக்கு பிறகு விடுதலை சிறுத்தை கட்சியை ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டு போகணும் அப்படின்னா அது ஆதவர்ஜுனோட தான் கொடுத்துட்டு போக முடியும். ஏன்னா அவர் தான் எடுத்து நடத்த முடியும் இந்த கட்சியை, மற்றவங்க எல்லாம் இதை வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாக் வருது. ஏன்னால் வன்னியரசோ இல்லை வேறு யார் எடுத்தாலுமே அவங்க இதை ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாக் இருக்குது. ஸோ இதில் ஒரு கட்சிக்கு 2 பேர் யார் தலைவர்ன்ற போட்டி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா நிறைய பேரோட கட்டுரைகளை தொகுத்து வழங்கி இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. ரைட், புத்தகத்தை வெளியிடுறதுல அவருடைய கம்பெனியும் இங்கே ஒரு பங்கு வகிக்குது, வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற கம்பெனின்றது ஒரு பார்ட். ஓகே, இதுக்கு விஜய் கூப்பிட்றார். ரைட், என்னன்னால் இது 2 ஆஸ்பெக்டில் பார்க்கலாம் மக்களே. டிஎம்கே கிட்ட விசிகே அதிக சீட்டு, ஏன்னால் எம்பி எலெக்ஷன்லேயே எந்த கள்ளக்குறிச்சியில் அவங்க கலவரம் பண்ணி ஒரு ஸ்கூலை எரிச்சாங்களோ அதே கள்ளக்குறிச்சி எம்பி தொகுதியை கேட்டாங்க திருமாவளவன் மூலியமா. அங்கே தரமாட்டார் ஸ்டாலின் நம்ம தெளிவாக சொன்னோம், அதே மாதிரி அங்கே தரப்படலை. இப்போ அடுத்தது டிஎம்கே கிட்ட இவங்க எம்எல்ஏ எலெக்ஷன் 2026 அதிக சீட்டு கிளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அதிக சீட்டு கிளைம் பண்ணி நீங்கள் எனக்கு தரலனால் நான் விஜய்கிட்ட போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் இங்கே ஆதவர்ஜுனா இதனை காய் நகுத்துறார். ஆனால் டிஎம்கே விசாரிச்சு பார்த்து சொல்கிறாங்கனால், டிஎம்கே தரப்பு சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா, அப்படி திருமாவளவன் சப்போஸ் கூட்டணியிலேருந்து போகிறாரு அப்படின்னா தாராளமாக அவங்க போட்டோம். 2021 இருந்து அவங்க ஆட்கள் பண்ண மொத்த கிரைம்ஸுமே திடீர்னு பூதமாக வெளியே வரும் அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. இப்போ பூதம் எந்த ரூபத்தில் வெளிவரப்போகுது, விசிகேக்கு அந்த பூதம் ஆப்பு வைக்க போதா இல்லையா அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களே. பட் ஒரு விஷயம் என்னென்னால், ஆதவர்ஜுனாவை பொறுத்தளவுக்கு முழுக்க டிஎம்கே கிட்ட ஒரு சீட்டு கேட்டார், தரமாட்டேன்ட்டாங்க.
ஏனென்றால் 2021 நடந்த எலெக்ஷனில் அங்கே பண்ண பிரசாந்த் கிஷோர் பண்ண அந்த ஒரு கேம்பெயினில் ஆதவ் அர்ஜுனா ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கார். அந்த முக்கிய பங்கு வகித்ததன் காரணமாக நல்ல க்ளோஸ் அசோசியேட் இருக்குது டிஎம்கே கூட அப்படிங்கிறதுனால சீட்டு கேட்டார். ஆதவ் அர்ஜுனாவுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார் டிஎம்கேக்கு ஃபண்ட் கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்த்து என்ன பண்ணுறாரு ஆதவ் அர்ஜுனா, யார் அகெயின்ஸ்டாக போகிறாங்க அங்கே போய் நான் என்னுடைய இதை பண்ணுறேன்னு உள்ளே வந்து விசிகேவை பிடிச்சாரு. விசிகே காரணம் வந்து 100 கோடி ரூபா கொடுத்ததுமே திருமாவளவன் பண்ணப்பா நம்ம கட்சியில் செலவு பண்ணத்தோர் இருக்காருப்பா. இதுவும் கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்ககிட்ட காசை பிடுங்கிட்டு அவன் பணக்காரன் அவன் தான் இருந்துகிட்டு இருந்தான் விசிகேக்குள்ளே. முறையாக கட்சியை நம்பி விசிகே கட்சியும் நம்பி ஒருத்தன் பணம் கொடுக்குறான், 100 கோடி ரூபா கொடுக்குறான், விடுவோமா நாமன்னு பிடிங்கிட்டாங்க. ஸோ இப்படி பிடுங்கி ஆதவ் அர்ஜுனாட்ட வந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா, கள்ளக்குறிச்சி தொகுதி அவங்க எம்பிஎல்ஸ் வாங்கி கொடுத்துட்றோம், ஜெயிக்க வச்சிடும், எப்படியாது அங்கே வந்து ஒரு கலவரம் பண்ணிட்டோம், அந்த கலவரத்தோடைய மூடி மறைச்சி ஏதாவது ஒன்று பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. சீட்டு கொடுக்கப்படவில்லை. அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷனில் ஏதாவது பிளான் பண்ணுறாங்க, அதிக சீட்டு டிஎம்கே கிட்ட வாங்குவதற்காக இப்படி ஒரு ஜால்ஜாப் வித்தை காட்டுறாங்களா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் மக்களே. பட் என்னதான் இவங்க ஜால்ஜாப் வித்தை காமிச்சாலும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சகவாசம் அப்படிங்கிறது குலநாசம் அப்படிங்கிறதை டிஎம்கே நல்லா புரிஞ்சிருப்பாங்க இந்த 5 வருஷத்தில். இப்போ அடுத்தது இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்திருக்குது தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு. அது வெற்றி பெறுதா தோல்வி பெறுதா நமக்கு தெரியாது. இன்னும் ஒரு லட்சம் மீட் பண்ணவே இல்லை, ஃபேஸ் பண்ணவும் இல்லை. அதுக்குள்ளார விஜய் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி கூட கூட்டணி வைக்க ஆசைப்பட்டுட்டு அவங்க என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா விசிகே இழுத்து இன்னும் சில விசிகே வந்துட்டால் இலவச இணைப்பு கட்சி இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி இலவச இணைப்பு வந்துடுவாங்க. இவங்களாரையும் ஒன்றா வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எதிர்கட்சியாவது உட்காரணும் ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் அவர்களை, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சகவாசம் அப்படிங்கிறது குலநாசம் அப்படிங்கிறதை ஸ்டாலின் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் திருமாவளவனுடைய ஆக்டிவிட்டீஸ் வேறு மாதிரி இருந்தது, அவர் இறந்ததற்கு பிறகு வேறு மாதிரி இருக்கிறது. 2021 இவங்க ஆட்சி வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நோட்டபிள் கிரைம், மக்கள் நடுவில் பெருசாக பேசப்பட்ட நோட்டபிள் கிரைம், இன்ஃபேக்ட் டிஎம்கேவுடைய ஒரு எம்எல்ஏ பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் அவங்க குடும்பத்திலேயே ஒரு தப்பான வழக்கை போட்டு அவங்க மகன் மருமகளையே ஜெயிலுக்கு அமைச்சது அப்படிங்கிறது இதே விசிகே கட்சி தான். பார்த்து கொள்ள வேண்டும் விஜய் அவர்களே, இவர்களுடைய சகவாசம் உங்களுடைய குலநாசத்துக்கு வழிவகுத்துவிடும். எடுத்து வைக்கிற ஸ்டெப்பே நீங்கள் வந்து நல்ல ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறீங்களா இல்லை வழக்கி மல்லாக்க உழப்பீங்களா நீங்கள் தான் பார்த்துக்கணும். சீக்கிரம் போட்டிகள் வியூஸ் அண்ட் நியூஸ் மக்களை நன்றி.